வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கட்டிங் சீரிஸோட நாள் 17. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஃபுட்பால் விளாண்டுருந்தேன். அதோட கதை என்னங்கிறத அப்படியே போகிற வழியில் பார்ப்போம். காலையில் எழுந்ததும் ப்ரைவேஸ் வேலை அனைத்தையும் தட்டி விட்டு எம்டி ஸ்டொமக்கில் எப்பயும் போல் மூச்சை உள்வாங்கி வெளில விட்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது வேக்கிங் போஸ்ட் தான். அடுத்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பயும் போல் நம்மளோட ஓட் மீல் எடுக்க உட்காந்தாச்சு. நாளுக்கு நாள் இதோட டேஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை சுகர் கிரேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு வருதான்னு தெரில. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு கிளம்பியாச்சு. காலேஜுக்கு போகிற வழியில் எங்கள் பிளாக்குக்கு மேலே பார்த்தா புதுசாக ஏதோ மிஷின் வச்சு எதை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் போடுற காசுலாம் இதுக்கு தான் செலவாகுது போல. அடுத்து கிளாஸை உட்காந்து கவனிச்சுட்டு நேற்றுக்கு ஊற வச்ச பச்சை பயிர் எடுத்து சாப்பிட உட்காந்தாச்சு. பச்சை பயிரை சாப்பிட்டு ஹாஸ்டல் வந்தாச்சு. ஹாஸ்டல் வந்தோடனே நம்மளோட செகண்ட் மீலை கதம் பண்ணியாச்சு. அடுத்து திருப்பியும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேற எங்கே போவேன், ஜிம்முக்கு தான். ஜிம்முக்கு சீக்கிரமாகவே இன்றைக்கி ஆனால் போயிட்டேன். ஜிம்மில் நம்மளுக்கு இன்றைக்கி பைசெப்ஸ் அண்ட் பைசெப்ஸையும் ட்ரைசெப்ஸையும் சூப்பர் செட்டாக போட்டேன். இது அர்னால்டோட ஒரு கோட் ரொட்டீனுங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேப்ஷன்ஸில் என்னென்ன ஒரு கோட்லாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கோட்டை முடிச்சுட்டு நம்ம டெட்லிஃப்ட் பிஆர் அடிக்க ட்ரை பண்ணோம். நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே உங்களோட 1 rep மேக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னோட லாஸ்ட் பிஆர் வந்து 167.5 இருந்துச்சு. ஆனால் நேற்று வந்துட்டு சரி 170 ட்ரை பண்ணுவோமேன்னு தான் பண்ணேன். ஆனால் 170 கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போனதுனால 180 ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கொஞ்சம் டச் வச்ச மாதிரி இருந்துச்சு. சரி நம்மளே போட்டுடலாம் திருப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் பண்ணேன். ஆனால் எப்படியோ 180 kgs லிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே குஷியில் இருந்தேன். அதை முடிச்சுட்டு நம்மளுக்கு இன்றைக்கி கார்டியோ கிடையாது. ஏன்னா நான் வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் இன்றைக்கி நம்ம ஃபுட்பால் விளாட போகிறோன்னு. எங்களுக்கு ஹாஸ்டல் டே வரதுனால அதுக்கு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு விளாட போயிட்டேன். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நான் ஒரு காலத்தில் ஃபுட்பால் பிளேயராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஜிம் சைடு வந்தேன். ஃபுட்பாலில் ஃபஸ்ட் மேட்ச் ஜெயித்தோம். செகண்ட் மேட்ச் ஃபைனலில் போய் தோத்துட்டோம். மேட்சஸ் எல்லாத்தையுமே விளாண்டு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10:45 to 11 ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி நைட்டு நம்மளுக்கு ஃபுட்டு ஸ்கிப் ஆன மாதிரி தான். நேராக ரூமுக்கு வந்தோடனே 2 எக்கு ஆல்ரெடி பாயில் பண்ணதில் மீதி இருந்துச்சு. அந்த 2 எக்கு தூக்கி வாயில் போட்டு பச்சை பயிரை நைட்டு ஊற வச்சுட்டு நானும் ஸ்லீப் மோடுக்கு போயிட்டேன். சரியான உடம்பலி. உங்களை நான் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். நன்றி.